ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லி யூசேஜ் 15 சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன் யூ கோ தேயா, கேன் யூ கோ தேயா, கேன் யூ கோ தேயா அப்படின்னா உங்களுக்கு அங்கே போக முடியுமா, உங்களுக்கு அங்கே போக முடியும் என்று சொல்லலாம். உங்களுக்கு அங்கே போக முடியுமா. அடுத்தது he forgot to ask them, he forgot to ask them. எங்களுக்கு தெரியும் he forgot அப்படின்னா அவன் மறந்துட்டான், to ask them அவர்களிடம் கேட்க. அப்போ எப்படி வரும்? he forgot to ask them அப்படின்ற எப்படி வரும்டா அவன் அவர்களிடம் கேட்க மறந்து விட்டான், அவன் அவர்களிடம் கேட்க மறந்து விட்டான். அடுத்தது where is your farm, where is your farm. வேண்டாண்டா எங்கே, இஸ்ண்டா இருக்குதுன்னு மீனிங் வரும். யூ அண்டா உங்களுடைய, ஃபார்ம் அப்படின்னா பண்ணை. அப்போ வேஷ ஃபார்ம் அப்படின்னா உங்களோட பண்ணை எங்கே இருக்குது, உங்களுடைய பண்ணை எங்கே இருக்குது. அடுத்தது ஒய் ஆர் யூ க்ரையிங், ஒய் ஆர் யூ க்ரையிங் அப்படின்னா நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கீங்க, நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது we came here just now, we came here just now. we came அப்படின்னா நாங்கள் வந்தோம், ஹியர்ண்டா இங்கே, ஜஸ்ட் நோண்டா இப்போது. அப்போ எப்படி வரும்? we came here just now அப்படின்னா நாங்கள் இப்போது தான் இங்கே வந்தோம், நாங்கள் இப்போது தான் இங்கே வந்தோம். அடுத்தது who is here, who is here. whoண்டா யார், இஸ்ண்டாங்க தெரியும் இருக்குன்ற மீனிங் வரும். ஹியர்ண்டா இங்கே. அப்போ எப்படி வரும்? who is here அப்படின்னா இங்கே இருக்கிறது யார், இங்கே இருக்கிறது யார். அடுத்தது go at once, go at once, go at once அப்படின்னா உடனே போ, உடனே போ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது is he hungry, is he hungry, is he hungry அப்படின்னா அவருக்கு பசிக்கிறதா, அவருக்கு பசியா அப்படின்னு கேட்கும் இல்லையா, அந்த டைமில் is he hungry அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்தது he has finished, he has finished, he has finished அப்படின்னா அவர் முடித்து விட்டார். அதாவது ஒரு ஆள் வேலையை செஞ்சு முடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொல்லலாம் இப்படி he has finished his work, அவருடைய வேலையை முடிச்சிட்டார். இப்போ அப்படி பயன்படுத்துகிற நேரங்களில் இந்த சென்டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணலாம். he has finished, அவர் முடித்து விட்டார். how to come here, how to come here அப்படின்னா இங்கே எப்படி வருவது, இங்கே எப்படி வருவது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது where did you go, where did you go, where did you go அப்படின்னா நீங்கள் எங்கே போனா, நீ எங்கே போனாய் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது he is a thief, he is a thief, he is a thief அப்படின்னா அவன் ஒரு திருடன், அவன் ஒரு திருடன். அடுத்தது who came here, who came here, whoன்னா எங்களுக்கு தெரியும் யார், கேமண்டா வந்தது, ஹியர் இங்கே. அப்போ என்ன மாதிரி வரும்? who came here அப்படின்னா இங்கே வந்தவர் யார், அல்லது இங்கே வந்தவர் யார், அல்லது இங்கே வந்தவன் யார் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். அடுத்தது can you speak Tamil, can you speak Tamil, உன்னால் தமிழ் பேச முடியுமா, உன்னால் தமிழ் பேச முடியுமா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது what did you think about it, what did you think about it, what did you think about அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க. what did you think about அப்படின்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க. what அப்படின்னு சொன்னால் என்ன, did you think அப்படின்னு சொன்னால் நினச்சிங்க, about it அதை பற்றி அல்லது இதை பற்றி. அப்போ என்னமே வரும்? அதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க. what did you think about it, what did you think about it அதை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.